நல்ல தீர்மானம் எடுத்ததினாலே அவன் பிறருக்கு முன்மாதிரியாக ஆனான். தானியேல் எடுத்த தீர்மானத்தை பார்த்தபோது, தானியேல் எடுத்த அந்த தீர்மானத்தை கவனித்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, தானியேல், உன்னோடே கூட நாங்களும் பரிசுத்தமாக இருப்போம், உன்னைப் போலவே நாங்களும் கூட தீட்டுள்ளது எதையுமே தொடாமல் புஷிக்காமல் நாங்களும் கூட உன்னோட கூட பரிசுத்தமாய் வாழ்வோம். சகோதரனே, சகோதரியே, பி அ மாடல். நீ ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பிறருக்கு மாதிரியாயிருக்க வேண்டும். உன்னுடைய பரிசுத்தமான வாழ்க்கை பிறருக்கு முன்மாதிரியாயிருக்க வேண்டும். சந்தோஷமுள்ள உன்னுடைய வாழ்க்கை பிறருக்கு மாதிரியாயிருக்க வேண்டும். உனக்குள் இருக்கிற அன்பு, உனக்குள் இருக்கிற சமாதானம், உனக்குள் காணப்படுகிற அந்த திருப்தி அநேகருக்கு அது ஒரு முன்மாதிரியாயிருக்க வேண்டும். தானியேல் ஒரு அற்புதமான மாதிரி. தான் எடுத்துக்கொண்ட நல்ல தீர்மானங்கள் தன்னோடே கூட இருந்தவர்களுக்குள் தாக்கத்தை உண்டாக்கிற்று. நாங்களும் உன்னைப் போலவே பரிசுத்தமாக வாழ்வோம். நாங்களும் கூட உன்னைப் போல தேவனுக்கு பயந்திருப்போம். நாங்களும் கூட உன்னைப் போலவே தேவனை சந்தோஷப்படுத்துவோம். தேவனுடைய சித்தத்தையே செய்வோம். என்னுடைய கேள்வி, என்னைக்காவது உன்னை கண்டு, சகோதரியே, உன்னை கண்டு நானும் கூட உன்னைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று யாராவது ஒருத்தராவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அட்லீஸ்ட் ஒருவராவது உன்னுடைய வாழ்நாளில், உன்னுடைய வயசு என்னவோ எனக்கு தெரியாது, உன்னைப் போல நானும் வாழ்நாள் எவ்வளவு நன்றாயிருக்கும். உன்னை கண்டு தங்கள் வாழ்க்கையை திருத்திக் கொண்டவர்களோ, உன்னை கண்டு தங்கள் குடும்பத்தை கட்டி கொண்டவர்களோ, உன்னை கண்டு மனம் மாறியிருக்கிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? கொஞ்சம் யோசிச்சுப்பார். தானியேலை கண்டு சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டார்கள். நாமும் கூட தானியேலைப் போலவே நம்முடைய சரீரம் தீட்டுப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். 4 பேரும் சேர்ந்துக்கிட்டாங்க. பி அ மாடல். ஒரு மாதிரியாக நீ வாழ வேண்டும் என்றுதான் தேவன் விரும்புகின்றார். எப்போ அங்க தங்கள் சரீரம் தீட்டுப்படக்கூடாது என்று தீர்மானம் எடுத்தார்களோ, அது அவ்வளவு சுலபம் இல்லவே இல்லைங்க. தங்களை சுற்றியிருந்த பிள்ளைகள் எல்லோருமே கூட அறுசுவை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது, அநேக விதத்தில் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிடுகும் போது, விதவிதமான நான்வெஜ் உணவை சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது, மனம் கமழுகின்ற வாசனை மூக்கை துளைக்கிற போது, கண்ணுக்கு முன் எல்லாவற்றையும் எல்லோரும் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற போது, அவள் எல்லாவற்றையும் வேண்டாம் என்று சொல்லி ஒன்லி ஏதோ 2-3 காய் கூட்டு அல்லது ஏதோ பொரியல் மாத்திரம் சாப்பிடுறது சுலபமாங்க? கொஞ்சம் யோசிச்சுதான் பாருங்களேன். எதற்காக நீ இப்படி கெட்டு போயிட்ட? எனக்கு இருக்கிற சர்க்கிள் அப்படிப்பட்டது. எதுக்கு இந்த மாதிரி பாவத்தை நீ செஞ்சிருக்க? என்னை சுத்தி இருந்தவங்க அந்த மாதிரி அவங்க தூண்டி விட்டுட்டாங்க. நிறைய சந்தர்ப்பங்களை நீ சொல்லிக்கிட்டு இருக்க. எதுக்காக இந்த குடிக்கிற? நான் வேலை செய்யற இடத்துல சூழல் அப்படிப்பட்டதா இருக்கு. நீ எதற்காக குடிக்கிற? உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் குடிப்பதினால. எதற்காக பாவம் பண்றேன்னா, உன்னை சுற்றி இருக்கிறவர்கள் அநேக பாவங்களை தொடர்ந்து செய்கிறார்கள் என்பதனால. எதுக்காக லஞ்சம் வாங்குறேன்? என்னை சுற்றி இருக்கிறவர்கள் லஞ்சம் வாங்குறாங்க என்பதனால. ஏன் இப்படி ஊதாரித்தனமான வாழ்க்கை வாழ்றேன்? சுத்தி இருக்கிறவங்க ஊதாரித்தனமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுனால. அப்படின்னு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிற பாவம் செய்வதற்கு. கவனே, தானியேல், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தங்களை சுற்றியிருந்தவர்கள் எல்லோரும் பரிசுத்தமில்லாதவைகளை புசித்துக் கொண்டிருந்த போது தீர்மானம் எடுத்தார்கள். நம்மை சுற்றி இருக்கிறவர்களை பேர்பட்ட பாவிகளாயிருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், அவங்க கூட எங்களை ஒப்பிட்டுக்க மாட்டோம். அவங்க மாதிரியே வாழணும்னு ஆசைப்பட மாட்டோம். நமக்கென்று ஒரு சட்டம் இருக்கிறது, சட்டதிட்டம் இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் நமக்கென்று தேவன் நம்மோட கூட இருக்கிறார். அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். பரீட்சை. அந்நாளிலே தேவன் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் ஆகியோருக்கு வைத்த பரீட்சை. இவங்க மற்றவங்களோட சேர்ந்து அப்படியே போயிடுவாங்களா அல்லது தனித்துவமாக எனக்காக நின்று வாழ்வார்களா? பரீட்சை. 4 பேரோட சேர்ந்து போயிடுவாங்களா இல்ல இந்த 4 பேரு பிரத்யேகமான வாழ்க்கை வாழ்வாங்களா? பரீட்சை. அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆவிக்குரியவர்களாய் அல்லாதவர்களுடைய நடைமுறைகள் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கெடுக்கும். எனவே வேதாகமம் சொல்கிறது, விசுவாசி அவ்விசுவாசியோடே கூட இணையக்கூடாது. ஆகாத சம்பாஷணைகள் நல்ல நடவடிக்கைகளை கெடுத்து போட்டுவிடும். நீ யாரோடு நட்பாக இருக்கிறாயோ, யாரோடு கூட சேர்ந்து போகிறாயோ, யாரோடு கூட சேர்ந்து வியாபாரம் செய்கிறாயோ, யாரோடு உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறாயோ, அவர்கள் யோசனைகள், அவர்கள் எண்ணங்கள், அவர்களுடைய செய்கைகள் சரியாக இல்லாவிட்டால் உன்னை அறியாமலேயே அவர்கள் செய்கிற பாவ காரியங்களுக்கு நீயும் பலியாக வேண்டிய சூழல் உண்டாகும். ஜாக்கிரதை சகோதரனே, சகோதரியே. இன்றொரு தீர்மானம் எடுத்துக்கொள்வீர்களா?
பரிசுத்தமுள்ள பிதாவே, தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியிருக்கிறீர். உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் வாழ்க்கையில சகலமும் எங்களுக்கு நன்மைக்கு ஏதுவாகவும் உமக்கு மகிமையுள்ளதாகவும் இருக்கும்படி சமஸ்தத்தையும் நீர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறீர். ஒருவேளை அது எங்களுக்கு கேடாக தோன்றலாம், நஷ்டமாக தோன்றலாம், பாடுகளைப் போல தோன்றலாம், வியாதியைப் போல தோன்றலாம். ஆனால் அவையெல்லாவற்றையும் உம்முடைய கருத்திலே அர்ப்பணித்து விட்டால் அதன் பின்னே நீர் வைத்திருக்கிற அற்புதமான ஆசீர்வாதங்களை கண்ணார காண்போம். அந்த நாளுக்காக எதிர்பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.